ஓம் சரவணபவ. இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் கந்தசஷ்டி கவசத்திற்குரிய விளக்கம் என்ன என்பதை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். கந்தசஷ்டி கவசம், இந்த பாடலை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள். கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று. யுத்தத்திற்கு செல்லும்போது வீரர்கள் தங்களை எதிர்நோக்கி வரும் தாக்குதல்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள கவசம் அணிவது போல கந்தசஷ்டி கவசம் நம்மை தீமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுகிறது என்பதே இந்த கந்தசஷ்டி கவசம் என்ற சொல்லுக்குரிய பொருள். இந்த கந்தசஷ்டி கவசத்தை தினமும் இடைவிடாது காலையிலும் மாலையிலும் நாம் உச்சரிப்போமேயானால் முருகனே நேரில் வந்து காட்சி தருவார் என்பதை இந்த பாடலின் வரிகள் மிகவும் அற்புதமாக நமக்கு விளக்குகிறது. தொடக்கமே சஷ்டியை நோக்க என்று இருக்கிறது. பார்த்தீங்களா, சஷ்டி என்றால் அமாவாசை அல்லது பௌர்ணமி அடுத்த 6வது நாள். சாதாரணமாக ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்று சொன்னாலே நோய், கடன், விரோதம், பகை போன்றவற்றை குறிக்கிறது. செவ்வாய் எப்போவுமே ரோககாரகன். இந்த எல்லா தோஷத்தையும் போக்கும் பெருமான் திருமுருக பெருமான். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் சஷ்டி. சஷ்டி என்றால் 6. முருகனுக்கு முகங்களோ 6. சரவணபவ என்ற மந்திரம் 6 எழுத்து மந்திரம். படை வீடுகள் 6. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். நாம் முருகப்பெருமானுடைய திருவடியை விடாது பிடித்தாலே மேலே சொன்ன எந்த ஒரு கெடுதலும் நம்மை அண்டாது. வீட்டில் கடன், வியாதி, சத்ரு பயம் இல்லை என்ற நிலை ஏற்படும். இப்போது நம்ம கந்தசஷ்டி கவசம் என்னன்னு உள்ளதை பார்ப்போம். கந்தன் வரும் அழகே அழகு, பாதம் 2 பன்மணி சலங்கை, கீதம் பாட கிண்கிணி ஆட, மயில் மேல் அமர்ந்து ஆடியாடி வரும் அழகை என்னவென்று சொல்வது. இந்திரன் மற்ற 8 திசைகளிலிருந்தும் பலர் போற்றுகிறார்கள். முருகன் வந்துவிட்டான், இப்போது என்னை காக்க வேண்டும். 12 விழிகளும் 12 ஆயுதத்துடன் வந்து என்னை காக்க வேண்டும். அவர் அழகை வர்ணிக்கும்போது, பரமேஸ்வரி பெற்ற மகனே முருகா, உன் நெற்றியில் இருக்கும் திருநீர் அழகும் நீண்ட புருவமும் பவளச் செவ்வாயும் காதில் அசைந்தாடும் குண்டலமும் அழகிய மார்பில் தங்க நகைகளும் பதக்கங்களும் நவரத்தின மாலை அசைய உன் வயிறும் அதில் பட்டு வஸ்திரமும் சுடர் ஒளி விட்டு வீச மயில் மேலேறி வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் வரம் தரும் முருகா என்றெல்லாம் அவரை ஸ்ரீ தேவராயர் வர்ணிக்கிறார். அவர் கூப்பிடும் வேல்களைத்தான் எத்தனை, உடம்பில்தான் எத்தனை பாகங்கள். காக்க என்று வேலை அழைக்கிறார். வதனத்திற்கு அழகுவேல், நெற்றிக்கு புனிதவேல், கண்ணிற்கு கதிர்வேல், நாசிகளுக்கு நல்வேல், செவிகளுக்கு வேலவர் வேல், பற்களுக்கு முனைவேல், செப்பிய நாவிற்கு செவ்வேல், கன்னத்திற்கு கதிர்வேல், கழுத்திற்கு இனிய வேல், மார்பிற்கு இரத்தின வடிவேல், இளமுலை மார்புக்கு திருவேல், தோள்களுக்கு வடிவேல், பிடரிகளுக்கு பெருவேல், அழகு முதுகிற்கு அருள்வேல், வயிறுக்கு வெற்றிவேல், சின்ன இடைக்கு செவ்வேல், நான் கயிற்றை 4 வேல், பிட்டமிரண்டும் பெருவேல், கணைக்காலுக்கு கதிர்வேல், விரல்களுக்கு அருள்வேல், கைகளுக்கு கருணைவேல், நாபி கமலம் நல்வேல், முப்பால் நாடியை முனைவேல், எப்போதும் என்னை எதிர்வேல், பகலில் வஜ்ரவேல், இரவில் அணையவேல், காக்க காக்க கனகவேல் காக்க. அப்பப்பப்பா, எத்தனை விதமான வேல் நம்மை காக்கின்றன. அடுத்து எந்த வகை பயங்களிலிருந்து காக்க வேண்டும் என்று விளக்கப்படுகிறது. பில்லி, சூனியம், பெரும்பகை, வல்லபூதம், பேய்கள், அலங்காமுனி, கொள்ளிவாய் பிசாசு, குரலை பேய்கள், பிரம்மராட்சசன், இருசி காட்டேரி, இவைகள் அத்தனையும் முருகன் பெயர் சொன்னாலே ஓடி ஒளிந்துவிடும் என்கிறார். அடுத்து மந்திரவாதிகள் கெடுதல் செய்ய உபயோகிக்கும் பொருட்கள் பாவை, பொம்மை, முடி, மண்டை ஓடு, எலும்பு, நகம், சின்ன மண்பானை, மாயாஜால மந்திரம், இவைகளெல்லாம் சஷ்டி கவசம் படித்தால் செயலிழந்துவிடும் என்கிறார் ஸ்ரீ தேவராயர். பின் மிருகங்களை பார்ப்போம்.
புலியும் நரியும் எலியும் கரடியும் தேளும் பாம்பும் செய்யான் பூரான் இவைகளால் ஏற்படும் விஷம் சஷ்டி கவச ஓசையிலேயே இறங்கிவிடும் என்கிறார். நோய்களை எடுத்துக்கொண்டால் வலிப்பு, ஜுரம், சுளுக்கு, ஒற்றை தலைவலி, வாதம், பைத்தியம், பித்தம், சூலை, குடைச்சல், சிலந்தி, குடல் புண், பக்கப்பிளவை போன்ற வியாதிகள் இதனை படித்தால் உடனே சரியாகிவிடும் என்கிறார். இதை படித்தால் வறுமை ஓடிவிடும். நவ கிரகங்களும் நமக்கு துணை இருப்பார்கள். சத்துருக்கள் மனம் மாறி விடுவார்கள். முகத்தில் தெய்வீக ஒளி வீசும் என்று கூறப்படுகிறது. எனவே தினம் தினம் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். வேலனை போற்றுங்கள். உங்கள் வேதனைகளெல்லாம் விலகி ஓடிவிடும். இது என்னுடைய அனுபவம். நீங்கள் தினமும் காலையில் உங்களுடைய வேலை எதுவானாலும் இந்த கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் ஒரு முறை படித்துவிட்டு நீங்கள் சென்று பாருங்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உள்ள சத்துருக்கள், பகைவர்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களை சுமூகமாக வேலைகளையும் முடித்து மிகவும் அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம். ஓம்